ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம எல்லாரையும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வைக்கிற ஒரு அதிசய ரகசியத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அது வேற எதுவுமே இல்லை, நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஓமம் தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாதாரண ஓமம் இல்லை, ஊற வச்ச ஓமத்தோட தண்ணீர். தினமும் காலையில் இதை குடிக்கிறதால உடலில் ஏற்படுற பல அற்புதமான மாற்றங்களை பற்றியும், அதே சமயம் இதனால் ஏற்படக்கூடிய சில பக்க விளைவுகளை பற்றியும் நம்ம இன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஓமம் பல நூற்றாண்டுகளா பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வர ஒரு இயற்கை மூலிகைங்க. இதை தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகள் பெற முடியும். அதே மாதிரி ஓவர் நைட் இதை நம்ம ஊற வச்சு மறுநாள் காலையில குடிச்சாலும் அதே நன்மைகளை நம்மளால பெற முடியும். இதை உங்களை தினசரி வழக்கத்துல இணைத்துக் கொள்வதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை நம்ம பெற முடியும். அது என்னென்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செரிமானத்தை மேம்படுத்தும். ஓம தண்ணீர் அதோட செரிமான பண்புகளுக்கு பெயர் போனதுங்க. இது செரிமானத்துக்கு உதவுவதோட வீக்கம், அஜீரணம் மற்றும் வாய்வு போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளை போக்க உதவியா இருக்கு. ஓம தண்ணீர்ல உள்ள அமில எதிர்ப்பு பண்புகள் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்செரிச்சல் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுது. இது இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுது. அதிகப்படியான வயிற்று அமிலத்தால ஏற்படுற அசௌகரியத்தை ஆற்றும். பசியை தூண்டுது. உணவுக்கு முன்னாடி ஓம தண்ணீர் குடிக்கிறது உங்க பசியை தூண்ட உதவுது. பசியின்மை பிரச்சனை உள்ளவங்க அதுல இருந்து மீள்வதற்கு ஓம தண்ணீர் உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது. சுவாச ஆரோக்கியத்தை அதிகரிக்குங்க. ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற சுவாச நிலைகளை போக்க ஓம தண்ணீர் பாரம்பரியமா பயன்படுத்தப்பட்டு வருது. இது சளியை அகற்ற உதவுது. அதோட அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் காரணமா நெரிசலில் இருந்து நிவாரணம் அளிக்க உதவியா இருக்கு. எடை இழப்புக்கு வழிவகுக்கும்னு சொல்லப்படுது. ஓம தண்ணீரை வழக்கமா உட்கொள்றது எடையிழப்புக்கு வழிவகுக்குங்க. இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. இதோட சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சியோட இணைச்சோம் அப்படின்னா அதிகப்படியான பவுன்களை நம்மளால வெளியேற்ற உதவும். அழற்சியை எதிர்க்குது. ஓம தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. அது அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு. இது கீழ்வாதம் போன்ற அழற்சி நிலைமையில கையாளுறவங்களுக்கு நன்மை பயக்கும்னு சொல்லப்படுது. ஓம தண்ணீர் எப்படி செய்யறது தெரியுமா? 2 ஸ்பூன் ஓம விதைகளை 2 கப் தண்ணீர்ல நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு நைட் முடிஞ்சு மறுநாள் காலையில் எடுத்து அதை அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் ஓமத்தை எடுத்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு சுமார் 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதன் பிறகு கிளாஸில் தண்ணீரை வடிக்க வச்சு வசதியான நிலையில் அதை நம்ம குளிர்விச்சு அதன் பிறகு நம்ம அதை குடித்தோம் அப்படின்னா அதோட ஆரோக்கிய நன்மைகளை நம்மளால அனுபவிக்க முடியும். ஓமம் அப்படின்றது ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை விதை. இதோட விஞ்ஞான பெயர் டிராச்சிஸ்பெர்மம் அம்மி. இதுல காரமான சுவை, துளி அளவு கசப்பு மற்றும் மனம் நிறைந்தது. நம்ம பாட்டி காலத்திலேயே குளிர், செரிமானம், வயிற்று வலி எல்லாவற்றுக்கும் ஓம தண்ணீர் குடிக்கிறது வழக்கமா இருந்திருக்குங்க. எப்பவுமே பலர் கேட்பாங்க, ஓம நீரை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு. அதற்கு எளிய வழி இதுதாங்க. 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு கண்ணாடி சாதாரண தண்ணியில இரவு முழுக்க நனைச்சி ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில வடிகட்டி அந்த நீரை வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதுதான் ஊற வச்ச ஓம நீருக்கான ஒரு செயல்முறை. இதுல இருந்து நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னா, ஓமம் அப்படின்றது இயற்கையான டைஜஸ்டிவ் ஏஜென்ட். வயிற்றுல வாயு, குடல் வீக்கம், மலச்சிக்கல் ஆகியவற்றை குறைச்சி செரிமான சுரப்பிகளை தூண்டும். தினமும் காலை குடிச்சோம் அப்படின்னா வயிறு லைட்டா ஃபீல் ஆகும். ரத்த சுழற்சியை சீராக்குது. ஓம நீர் உடல்ல ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கொள்ள உதவுதுங்க. ஹார்ட் ஹெல்த் மேம்பட இது உதவுது. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரத்தத்துல உள்ள டாக்ஸின்களை நீக்கும். மூச்சு பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்குது. சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்ல ஓம நீர் மிகவும் சிறந்த மருந்தா செயல்படும். ஓம நீர்ல உள்ள தாய்மல் மூச்சு குழாயை திறக்குது. உடல் எடையை குறைக்க உதவுது. ஊற வைத்த ஓம நீர் குடிக்கிறதால மெட்டபாலிசம் வேகம் அதிகரிக்குங்க. இதனால கொழுப்பு எரியுது. எடை குறைக்க விரும்புறவங்களுக்கு தினமும் காலை ஓம நீர் குடிக்கிறது பயனுள்ளதா இருக்கும். மாதவிடாய் வலியை குறைக்குது. பெண்களுக்கு மாதவிடாய் கால வலி, அடிவயிற்று பிடிப்பு போன்றவற்றை இந்த ஓம நீர் நிவர்த்தி செய்யுங்க. இதனால ஹார்மோன் பேலன்ஸ் சீராகும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மைக்கு நிவாரணம் அளிக்குது. ஓம நீர் நரம்புகளை அமைதியாக்கும். இயற்கை ரிலாக்சர் ஆகும். இது தூக்கத்தை தூண்டும், ஹார்மோன்களை தூண்டுது, தொற்று நோய்களை தடுக்குது. ஓம நீர்ல இயற்கையான ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் இருக்குங்க. இது குடல், தோல், தொண்டை போன்ற இடங்கள்ல தொற்றை தடுக்குது. பல்வலி மற்றும் வாய்க்கெளிமைய இது தடுக்குது. ஓம நீர் குளிப்பதற்கும் பதிலா வாயில கொப்பளிச்சோம் அப்படின்னா பல்வலி, வாய்க்காற்று ஆகியவற்றை பிரச்சனைகளை குறைக்குது. மூட்டு வலி மற்றும் உடல் வீக்கம் குறைப்பு. இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை மூட்டு வலி, நரம்பு வலி ஆகியவற்றை குறைக்குங்க. தோல் மற்றும் முடிக்கு நன்மையை தருது.
உடல்ல டாக்ஸின்களை வெளியேற்றி தோல் பிரச்சனைகளை குறைக்குது, முடி உதிர்வையும் குறைக்கும். எந்த இயற்கை மருந்தா இருந்தாலுமே அதற்கு ஒரு வரம்பு இருக்கும். அதே போல ஓமநீருக்கும் சில பக்க விளைவுகள் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதிகமான அளவு குடிச்சோம் அப்படின்னா வயிற்றெரிச்சல், அமிலத்தன்மை ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவு குடிக்க கூடாது. கருப்பை சுருக்கம் ஏற்படும் அபாயம் இருக்கு. அரிய அளவுல தாங்க எடுக்கணும். தோல் அலர்ஜி அல்லது வாய் உலர்ச்சி போன்றவை ஏற்படலாம். ஸோ கவனமா இருக்கணும். குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க மருத்துவர் ஆலோசனை பெற்ற பிறகு இதை குடிக்கலாம். மிக அதிக அளவுல தினமும் குடிக்கிறது டீஹைட்ரேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டாக்கும். 1 டீஸ்பூன் ஓமம் போதுமானதுங்க. அதை 1 கப் நீர்ல ஊற வச்சு மறுநாள் வடிகட்டி குடிக்கலாம். வாரத்துல 3 to 4 நாட்கள் மட்டுமே குடிக்கிறது போதுமானது. இந்த ஓமம் ஒரு இயற்கை டீடாக்ஸ் மூலிகை. உடலுக்குள்ள தேங்கி இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றும் திறன் கொண்டது. இதனால லிவர் செயல்பாடு சீராகும். குளிர்ச்சி, சளி, தொண்டை வலி அதிகமா இருக்கும் காலத்துல ஓம நீர் ஒரு அற்புத மருந்து மாதிரி வேலை செய்யும். அது உடல்ல வெப்பத்தை இயற்கையா சமநிலைப்படுத்தும். குடல் பாக்டீரியாக்களின் சமநிலையை பேணுவதில் ஓமம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. தாய்மல் அப்படின்ற இயற்கை ரசாயனம் இதற்கு காரணமா அமையுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஓம நீர் குடல் சுவரை பாதுகாக்கும். குடல் அழற்சி அல்லது குடல் வீக்கம் உள்ளவங்களுக்கு நிவாரணத்தை தருது. சிறு வயதுல குழந்தைங்களுக்கு வயிற்று வலி, வாயு பிரச்சனை வரும்போது சிறிதளவு ஓம நீர் குடிக்கலாம். ஆனா அதிகமா கொடுக்க கூடாது. ஓம நீர்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாவை எதிர்த்து உடலை பாதுகாக்க உதவியா இருக்கும். முகப்பரு மற்றும் தோல் பிரச்சனைகளுக்கு உதவுது. உடல்ல நச்சு நீக்கப்பட்டால் முகப்பரு குறையும். சிலர் இதை முகத்துல தடவக்கூடிய அளவு நீரோட கலக்கி பயன்படுத்துவாங்க. அது சென்சிட்டிவ் தோல் இருந்தா தவிர்க்கிறது நல்லது. ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துது. சக்கரை நோயாளிகள் மிதமான அளவுல இதை குடிச்சோம் அப்படின்னா ரத்த சர்க்கரையை குறைக்க உதவியா இருக்கும். ஆனா மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகுதான் நம்ம இதை பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற மருந்துகளோட இது விளைவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஓம நீர்ல வாயை கொப்பளிச்சோம் அப்படின்னா வாய் வாசனை மற்றும் பல் அழுக்கு நீங்குங்க. இது நம்ம வாயை பாக்டீரியா இல்லாம வைக்க உதவியா இருக்கு. பசியை தூண்டுது. உணவிற்கு முன் சிறிதளவு ஓம நீர் குடிச்சோம் அப்படின்னா பசியை தூண்டும். இதனால உணவு விரைவில் சரியுது. பெண்களுக்கு கருப்பை சுத்தமாக வைக்கவும் ஹார்மோன் சமநிலையை பேணவும் ஓம நீர் உதவியா இருக்குங்க. நோய் குணமான பிறகு உடல் பலம் குறையும். அந்த நேரத்துல ஓம நீர் குடிக்கிறது சக்தியை மீட்டெடுக்க உதவுது. நாக்கு சுவையும் மற்றும் உணவு விருப்பமும் திரும்பும். சில நேரங்கள்ல நோய் அல்லது மன அழுத்தத்தால சுவை மாறும். ஓம நீர் இதை சரி செய்து வயிற்று புண் பிரச்சனையில இருந்து எச்சரிக்கை கொடுக்குது. ஓமம் சிறிதளவு காரமா இருப்பதால அல்சர் உள்ளவங்க மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிறகு குடிக்கிறது நல்லது. ஓம நீர் உடல்ல உள் நச்சுக்களை வெளியேற்றுவதால உடல் வாசனையும் குறையுங்க. இரவுல குடிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவுல குடிக்கிறது பரிந்துரைக்கப்படாதுங்க. கொஞ்சமா காரத்தன்மை இருக்கிறதால செரிமானத்துல சிக்கல் ஏற்படலாம். மிகச்சிறந்த நேரம்னா அது காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது தான். மழை, குளிர்காலங்கள்ல தொற்றுக்கள் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல ஓம நீர் உடலை பாதுகாக்கும். இந்த ஓம நீர் குடிச்சு 20 to 30 நிமிஷத்துக்கு பிறகு காலை உணவை எடுத்துக்கொள்ளலாம். இதனால செரிமானம் மிக சிறப்பா நடக்குங்க. தொடர்ந்து சில வாரங்கள் குடிச்சோம் அப்படின்னா உடல் பளபளப்பாகும், சோர்வு குறையும், முகத்துல இயற்கை கந்தம் தெரியுங்க. நம்மளோட சமையல் அறையிலேயே இருக்கிற ஓமம் நம்ம உடலுக்கான ஒரு இயற்கை மருத்துவர் தான். தினமும் சரியான அளவுல சரியான முறையில பயன்படுத்தினா நம்ம உடல் நோய் இல்லாம இருக்கும். ஆனா அளவுக்கு மீறினா அது மருந்தாக இல்லாம விஷமாக மாறிடும் அப்படின்றத மட்டும் மறக்க கூடாதுங்க. அதனால இயற்கையின் வரப்பிரசாதமான ஓமத்தை நன்றா பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். சின்ன வயசுல யாரெல்லாம் ஓம நீர் குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.